ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மட்டும் தான் ஆக்சுவலாக ஃபேமிலியோடு தான் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபீவர்லாம் நிறைய பரவுறதுனால நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா வேலூரில் ஏதோ ஒரு டெலஸ்கோப், ஏஷியாலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல போய் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நானே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். என்னடா தமிழ்நாட்டில் இருந்து அதுவும் சென்னை பக்கத்தில் இருந்து இது கூட இன்னும் பார்க்காம இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு அங்கே கிளம்புறோம். ஸோ இது போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் நம்ம ஏரியாவில் தான் இருக்கேன். டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இன்னும் போக முடியல. கொஞ்சம் இதை தாண்டிட்டேன்னா வேகமாக போக ஆரம்பிச்சிடுவேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:37, 3:40, ஆல்மோஸ்ட் 3:40 தான். அது 10 வரைக்கும் க்ளோசிங் செஷன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீச் ஆகிட்டேன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு இடம் அது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் டிராஃபிக்கு, அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் இங்கே தான் இருக்கும். இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ரீபெரும்புதூர்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இடத்துல ஜாம் ஆகிடுச்சு. வண்டி மூவ் ஆகிற மாதிரியே தெரியல. ஐ டோன்ட் நோ, நான் கரெக்டாக டைமுக்கு தான் போவேன். நான் அப்போ எவ்வளோ 3:40 சம்திங் சொன்னேன்ல, இப்போ 5:15 தான். 2 மணி நேரம் கிட்டத்தட்ட மூவே ஆகலைங்க வண்டி. நான் ஒரு கற்பனையில் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்படியே ஜாமு, கம்ப்ளீட்டாக ஜாமு. நீங்களே பாருங்க. எங்கேயுமே வண்டி மூவே ஆகல. அப்படியே ஸ்டில்லு தான். அப்படியே மூவ் பண்ணாலும் அதிகபட்சம் செகண்ட் கியர் போட முடியலன்னா பார்த்துக்கோங்க. பாருங்க, மேப்லேயே தெரியும், ஃபுல்லாக ரெட்டு தான். எப்போ நான் போய் சேர்றதுன்னு தான் தெரியல. அதுதான் நமக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு சீக்கிரம் கிளம்பி கடைசியில் பார்க்கவே முடியாத மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வில் சி. அங்கே ரீச்சிங் டைம் 8:10 இருந்தது, இப்போ 8:50 ஆகிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. ஸ்டில் அப்படியே தான் இருக்குது. வண்டி மூவே ஆகலை, பொறுமையாக போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம். Wow, so this was so nice. நல்லா இருக்கு. வா, அப்படியே செம்மையா இருக்கு. வாவ், இதுதான் நேச்சர். இவ்வளோ அழகா இருக்குல்ல. so nice, so nice. wow. வேற லெவல்ல இருக்கு. நம்ம கொஞ்சம் தனியா ரைட் பண்றதுனா கொஞ்சம் பிடிக்கும். இது பாருங்க, செம்ம ஈவினிங் ரைட்னாவே மாசு தான் போல. வேற லெவல்ல இருக்கு ஃபீல். ஸோ நைஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பார்த்தலேவா. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஏரியா மட்டும்தான் தெரியுது, நான் எங்கே போகிறேன்னு தான் தெரியல கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அப்பப்போ வெஹிக்கிள் வருது, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஊர் மக்கள் இருந்தாலுமே அதை தாண்டி வந்துட்டு ஒரு பயனும் இருக்க மாட்டான். சுற்றி மரம் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி முன்னாடி வெஹிக்கிள் வந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லை. டைம் வேறு ஆகிடுச்சு. அது ஓப்பனிங் இருக்குமான்னு கூட தெரியல. இன்னும் 1 hour ட்ராவல். ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, ஓகே, பார்க்கலாம். ஹலோ, பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து
இந்த வேலூர் அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ வைனு பாபு அப்சர்வேட்ரி இங்கே டெலிஸ்கோப்பை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலேருந்து வேகமாக கிளம்பணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்த டைம் ரொம்ப லேட்டு, கடைசி வரைக்கும் என்னால் பார்க்கவே முடியல. அதனால் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்த ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் பக்கத்தில் கடையில் கேட்டேன், பேக்கரியில். அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி இந்த டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சோகமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அட பாவீங்களா, இதுக்காடா சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வண்டியில் கிளம்பி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப சோகமாக இந்த ஊரை விட்டு நான் கிளம்புறேன். ஸோ சென்னைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயமாக இருக்குது, ஒரு பயலும் இல்லை, இருட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. வண்டியோடைய லைட்டு மட்டும்தான். இப்போ வண்டியோட லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்களேன், தெரியுதா? எதுவுமே தெரியல, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். இன்னும் ஊர் உள்ளே இருக்கிறதுனால சுத்தமாக தெரியல. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, ஃபுல்லாக மரங்கள் இருக்குது, நடுவில் மட்டும்தான் ரோடு. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மெயின் ரோட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப சோகமாக நான் கிளம்புறேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வந்தது, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், என்னோட தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் வரும்போது வில் ட்ரை டு சி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரிட்டர்ன் தான், சென்னை தான் போக வேண்டியதான். ரொம்ப சோகமாக போக வேண்டியது தான். வீட்டில் எல்லோரும் கேவலமாக சிரிக்க போகிறாங்க, அவ்வளோ பில்டப் கொடுத்து போனியே கடைசியில் பார்க்கல பார்த்தியா அப்படின்ற மாதிரி எப்படியும் சொல்ல தான் செய்ய போகிறாங்க. அப்பா, பட் இட்ஸ் ஓகே. ஒரு நல்ல ரைடு, நல்லா இருந்தது. கொஞ்சம் லாங்காக ஒரு 250 கிலோமீட்டரு, கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ சென்னைக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம், பை பை, டடா. ஸோ இப்போ தான் வந்து நம்ம டீ குடித்தோம், ஒரு சின்ன பிரேக்கு. ஏன்னா ஈவினிங் ஒரு 3:10க்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணது, ஆஃப் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக ரன்னிங்கில் தான் இருந்தது. ஸோ வண்டிக்கும் ரெஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டீ இப்போ தான் குடித்தோம். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மறுபடியும் டீலாம் குடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் காருக்குள்ளே உட்காந்து நான் டீ குடிச்சிட்டேன்னு உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ டீ குடித்து முடிச்சாச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வண்டி ஆஃப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸான்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், வி ஆர் ஹெட்டிங் டு ஹோம், வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீர் போட போகிறேன். கீர் போட்டுட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தா வண்டி மூவ் ஆகிடும். ஸோ வி ஆர் மூவிங் டு சென்னை. டடா. இந்த பக்கம் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, மதுரை வாயில் பக்கத்தில். பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock ஷார்ப்பாக நைட்டு. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். திடீர்னு கொஞ்சம் பிஜிஎம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் போடலாம், கேட்கலாம் அப்படின்றதுக்காக ப்ளே பண்ணது. இளையராஜா சார் மியூசிக் வந்து கேட்டேன். அப்பா, அவர் மியூசிக் நைட்டு கேட்டால் தான் வேறு லெவல் ஃபீல் இருக்கும் போல். ஸோ இளையராஜா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு யூடியூப்பில் கேட்டுட்ருக்கேன். மியூசிக் சூப்பராக இருக்குது. அதுவும் ட்ராவல் டைம் நைட்டு மிட் நைட்டில் அவருடைய மியூசிக் வேறு லெவல் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த மியூசிக் கேட்குற ஃபீல் மஜா வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இளையராஜா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் கேளுங்களேன், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரி ஒரு சின்ன பதிவு தான் இது. யா, வி ஆர் ஹெட்டிங் டு ஹோம். இன்னும் போகல, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட காமிக்குது. தென் ஐ வில் ரீச் ஹோம் சேஃபாக. இதை நான் சொல்லி ஆகணும். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக தளபதி மியூசிக், ரஜினி தலைவர் நடித்த படம், தளபதியுடைய பிஜிஎம் கேளுங்க, அப்பா சூப்பராக இருக்குது. கேட்டு பாருங்கள், சூப்பர், நைஸ் ஃபீல். ஸோ அதை கேட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஸோ என்ன பிஜிஎம் சொல்ல மறந்துட்டேன், தளபதி தான் கேட்டுட்ருக்கேன். சுந்தரி. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டோல் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் we will reach our home. ஸோ வாஸ் ஹாப்பி தான். நல்ல ஒரு
ஜேர்னி மாதிரி. கடைசியாக வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த பைபாஸுக்கு கீழே இறங்கினா நம்ம வீடு வந்தது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுவுமே பிடிக்கலனாலும் ஏதோ ஒன்று பிடிச்சதுன்னு சும்மா பொய்ய சொல்லுங்கள். தேங்க்யூ.